ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யோவான் புஸ்தகம் 15 அதிகாரம் 7 வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்றாக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ என்னிலும், அதாவது நீங்கள் அவரை சார்ந்து வாழும்போது அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருந்தீங்கன்னா அந்த வார்த்தை, அதாவது இந்த வேத வசனம் நீங்கள் அதை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு அதை நம்பி அதை விசுவாசித்து அது எனக்கு பலன் கொடுக்கும்னு சொல்லி நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா நிச்சயமாக அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமாங்க, அதாவது இந்த வேதத்தில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ள வார்த்தை. வேதம் சொல்லு, வானம் பூமியை ஒழிந்து போன வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனிருந்து வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். சத்தியத்தை நீங்கள் அறியும், சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும் என்று சொல்லி இந்த வேதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த அந்த வார்த்தையில் ஒவ்வொரு ஜீவனுக்கு இந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் போது, நீங்கள் இதை விசுவாசித்து இது நம்பி எனக்கு பலன் கொடுக்க சொல்லி நீங்கள் அதில் உறுதியாக இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கொள்ள எதுவும் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிங்க, தியானிங்க, அதை நம்புங்க, அதை விசுவாசிங்க, நிச்சயமாக அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஆமென்.